வணக்கம் காய்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டிப்ளமோ மற்றும் ஐடிஐ முடித்தவங்களுக்கான வேலைவாய்ப்பு. இன்றைக்கி நம்ம எந்த வெப்சைட்டில் பார்க்க போகிறோம்னா இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட்லேருந்து தான் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து 2 விதமான வேலைகள் முடிச்சிருக்காங்க. ஒன்று வந்து ஐடிஐ முடித்தவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ 3 இயர்ஸ் டியூரேஷனில் முடித்தவங்களுக்கும் வேலைவாய்ப்பு விட்டுருக்காங்க. ஐடிஐ முடித்தவங்களுக்கு மொத்தம் 11 போஸ்ட்டும், டிப்ளமோ முடித்தவங்களுக்கு மொத்தம் 6 போஸ்ட்டும் விட்டுருக்காங்க. அதுக்கான போஸ்டிங்ஸை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா. ஜூனியர் டோர்ஸ்மேன் கிரேட் 3யில் வரதெல்லாம் பார்த்திங்கன்னா ஐடிஐ போஸ்ட்டு. ஜூனியர் டோர்ஸ்மேன் கிரேட் 1 அண்ட் கிரேட் 2வில் வரதெல்லாம் பார்த்திங்கன்னா டிப்ளமோ போஸ்ட்டு, சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோகேட் அண்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்டு சிவிலில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜூனியர் டோர்ஸ்மேன் போஸ்டிங்ஸ் வந்து விட்டுருக்காங்க. இன்னொன்று ஒரு போஸ்ட்டு தான் விட்டுருக்காங்க. நீங்கள் வருத்தப்பட வேணாம், நம்ம முயற்சி பண்ணால் எதுவும் கிடைக்கும். அந்த போஸ்டிங்கோட ரிசர்வேஷன்ஸே பார்க்கலாம். ஜூனியர் டோர்ஸ்மேன் கிரேட் 3யை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 11 போஸ்ட் விட்டுருக்காங்க. யூஆர் 5 போஸ்ட்டு, எஸ்சியில் 2 போஸ்ட்டு, எஸ்டியில் ஒரு போஸ்ட்டு, ஓபிசி நான் கிளைமி லேயரில் வந்து 2 போஸ்ட்டும், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் ஒரு போஸ்ட் விட்டுருக்காங்க. ஜூனியர் டோர்ஸ்மேன் கிரேட் 2 அண்ட் கிரேட் 1ல் பார்த்தீங்கன்னா 6 போஸ்ட்டுக்கு வந்து யூஆரில் 2 போஸ்ட்டு, எஸ்சியில் ஒரு போஸ்ட்டு, எஸ்டியில் ஒரு போஸ்ட்டு, ஓபிசி நான் கிளைமி லேயரில் ஒரு போஸ்ட்டும், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் ஒரு போஸ்ட் விட்டுருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு உண்டான ரிசர்வேஷன் படி கட்டாயம் அவங்களுக்கு இடஒதுக்கீடு தருவோம் அப்படின்றதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியம் காய்ஸ். நம்ம வந்து எல்லோரும் படிச்சிருப்போம். நம்ம அப்ளை பண்ண தகுதியாக இல்லையா, நம்ம இதில் தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், சரிங்களா. எலிஜிபிலிட்டி அண்ட் ப்ரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்ளிகபிள் ஆஸ் அண்ட், அதாவது 31(8) படி அவங்க என்னென்ன தகுதிகளை வந்து பெற்றிருக்கோம் அப்படின்றதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜூனியர் டோர்ஸ்மேன் கிரேட் 3 பைப்பிங், ஃபயர் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஐடிஐ முடிச்சிருக்கணும். ஐடிஐயில் வந்து மெக்கானிக்கல் முடிச்சிருக்கணும் வித் 2 இயர்ஸ் டியூரேஷனில் முடிச்சிருக்கணும். 2 இயர்ஸ் வந்து ஆட்டோகேட்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இன்னும் ஃபயர் அண்ட் ஹேண்டலிங் ட்ராயிங்கும் 3D மாடலிங்கில் வந்து தெரிஞ்சிருக்கணுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜூனியர் டோர்ஸ்மேன் கிரேட் 2க்கு பார்த்திங்கன்னா 1 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும், ஜூனியர் டோர்ஸ்மேன் கிரேட் 1 பொறுத்த வரைக்கும் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்காங்க. இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க அப்ளை பண்ணால் மட்டும்தான் அவங்க வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸுக்கு எடுத்துப்பாங்க. மற்ற யாரையும் பார்த்திங்கன்னா எடுத்துக்க மாட்டாங்க. அதே தான் வந்து பார்த்திங்கன்னா கீழே போட்டிருக்காங்க. என்ன கிரேட் 3க்கு பார்த்திங்கன்னா கீழே அப்பர் ஏஜ் லிமிட் படி என்னென்ன முடிச்சிருக்குன்றதை பற்றி போட்டிருக்காங்க, சரிங்களா. ஜூனியர் டோர்ஸ்மேன் கிரேட் 3 பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும், ஜூனியர் டோர்ஸ்மேன் கிரேட் 1க்கு பார்த்தீங்கன்னா 1 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும், ஜூனியர் டோர்ஸ்மேன் கிரேட் 1க்கு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் போட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஒரு பர்சன் வந்து மல்டிபிள் டைம் வந்து அப்ளிகேஷன் போட்டால் அவங்க வந்து லாஸ்ட்டாக போட்ட அப்ளிகேஷனை தான் அவங்க எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. கட் ஆஃப் டேட் ஆஃப் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ரிக்வயர்டு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 31/8/2024 படி தான் நம்ம எடுத்துப்போம் அப்படின்றாங்க. நம்மளுடைய கட் ஆஃப் மார்க் எப்படி மல்டிபிள் பண்ணுவாங்கன்னா நம்ம காலேஜ் கொடுத்த சிஜிபிஏ அந்த பர்சன்டேஜ் படி தான் அவங்க எடுத்துப்போம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அதாவது இப்போ வந்து சேலரி அண்ட் பேக்கேஜை பற்றி பார்க்கலாம். ஜூனியர் டோர்ஸ்மேன் கிரேட் 3யை பொறுத்த வரைக்கும் 24,000 to 90,000, மந்த்லி இயர்லி டர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா 755 lakhs அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் டோர்ஸ்மேன் கிரேட் 2க்கு பார்த்தீங்கன்னா 25,000 to 1,00,000, 7.81 லட்சம்னு போட்டிருக்காங்க. ஜூனியர் டோர்ஸ்மேன் கிரேட் 1க்கு 26,500 to 1,15,000, 8,26,000 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சிடிசி கால்குலேட் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு பேசிக் பேவை பொறுத்து உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளுக்கு வந்து எல்லாருடைய பேக்கேஜ் இன்சூரன்ஸ் மெடிக்கல் அலவன்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஆனால் வந்து 45 வயசுக்கு அப்புறம் வந்தவங்களுக்கு இது வந்து கிடைக்காது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது சில சலுகைகள்லாம் கிடைக்காதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம அதையும் கொஞ்சம் பார்த்துப்போம்னு. இப்போ அடுத்தது கன்செஷன் ரிலாக்ஸேஷன் வந்து நம்ம இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸர்வீஸ் மேனுக்கும் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸுக்கும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கிறத பற்றி சொல்கிறாங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்திங்கன்னா ஹெட் ஆஃபீஸ் டெல்லியிலையும், ரீஜனல் ஆஃபீஸில் வந்து சென்னை, வடோரா, கல்கத்தா பிரான்ச் ஆஃபீஸ், இன்ஸ்பெக்ஷன் ஆஃபீஸில் இருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மோட் ஆஃப் செலெக்ஷனை பற்றி சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் செலெக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரே பர்சன்டேஜ் கொண்ட எல்லாரையும் நாங்கள் வந்து ஸ்கில்ஸ் டெஸ்ட்டுக்கு கொண்டு போவோம். ஆனால் ஸ்கில்ஸ் டெஸ்ட்டோடைய இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஜிமெயிலில் தான் இன்ஃபார்ம் பண்ணுவோன்றதே சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து
அவங்களோட ரெக்ரூட்மெண்ட் வெப்சைட் கொடுத்தாங்க. ரெக்ரூட்மெண்ட் வெப்சைட்டில் போயிட்டு நம்ம அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க பாய்ஸ். இப்போ என்ன விஷயம்னா பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து எவ்வளோ சைஸில் வைக்கணும், என்னென்ன வைக்கணுன்றதையும் நம்மளுக்கு வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை பார்ப்போம். இப்போ கலர் ஃபோட்டோகிராஃப் வந்து மோர் தென் 75 கேபிஸ்குள்ளே இருக்கணும். சிக்னேச்சர் வந்து 65 கேபி சைஸ்க்குள்ளே இருக்கணும். சப்போர்ட்டட் டாக்குமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட், ஏஜ் ப்ரூவ் பண்ணி 10th மார்க் ஷீட் ஜேபிஜி ஃபார்மேட்டில் வச்சுருக்கணும். பிடபிள்யூடி சர்டிஃபிகேட் வந்து 500 கேபிக்குள்ளே வச்சுருக்கணும். கேஸ்ட் சர்டிஃபிகேட் ஓபிசி கேஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து 500 கேபிக்குள்ளே இருக்கணும். ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப முக்கியம் பாய்ஸ். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 11/9/2024 25/9/2024 வரைக்கும் தான். அதாவது 25/9/2024 பார்த்தீங்கன்னா 11:59 நைட்டு வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்கிறாங்க. இது என்னென்னா மொத்தமாகவே 15 நாள் தான் கேப் கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு இது தெரியாது. உண்மையான தகுதிக்கிறவங்க அப்ளை பண்ணி இதை நான் பயன்பெறணும் அப்படின்னு தான் நான் இந்த வீடியோவை வந்து மேக் பண்ணியிருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க கட்டாயம் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணிக்காங்க. வெப்சைட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா www.engineersindia.com. தேங்க்யூ பாய்ஸ்.